இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, புனித லூர்தானியனுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்தி, பாவத்தினால் வரும் சாவு, பயத்தினால் வரும் சாவு. ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது, அந்த பாவத்தில் திளைத்திருக்கின்ற பொழுது அவன் மனசாட்சி செத்து மடிகின்றது. அவன் வாழ்க்கை பாவ வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அவன் ஒவ்வொரு நாளும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறான். அதுபோன்று தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பயத்தோடு, அச்சத்தோடு, கவலையோடு இருக்கக்கூடிய மனிதன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் செத்து மனிதன் நடைபிணமாக வாழ முடியும். இப்போ பிப்ரவரி மாதம் நாம் தொடங்க இருக்கின்றோம். ஜனவரி மாதத்தினுடைய கடைசி நாள், ஆண்டினுடைய 2வது மாதத்தில் நாம் காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். எனவே இந்த நாட்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய பூச கருத்து, 10ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள், அரசு பொது தேர்வு. எனவே படிப்பு, கல்வி, தேர்வு, தேர்ச்சி, அதன் பின்பு வாழ்க்கையினுடைய அடுத்த நிலை. எனவே இந்த தேர்வு காலங்கள் பிள்ளைகள் பயத்தோடு, அச்சத்தோடு, யார் பயமாக இருக்கும், அச்சமாக இருக்கும்? கல்வி ஆண்டு முழுவதும் நேரத்தை விரயமாக்கியவர்கள், வீணடித்தவர்கள் பயத்தோடு இருப்பார்கள். கல்வி ஆண்டு முழுவதும் பள்ளிக்கு வராமல், பள்ளியில் நடைபெறக்கூடிய வகுப்புகளில் பங்கெடுக்காமல், தேர்வுகளில் பயிற்சி பெறாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக பயத்தோடு தான் இருப்பார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும், அவர்கள் தன்னம்பிக்கை இருக்காது, நம்பிக்கை இருக்கு. எனவே அவர்கள் பயத்தோடு இந்த தேர்வை அணுகுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கும்? கண்டிப்பாக ரிஸ்க்கு, தேர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். அப்போ படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த பயம், அச்சம் என்பது அந்த அரசு பொது தேர்வை அவர்கள் சரியாக சந்திக்க முடியாமல், சரியாக எழுத முடியாமல், அவர்கள் அங்கே தேர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும். இதை படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் இந்த தேர்வு காலம், வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றிற்கும் அச்சத்தோடு, பயத்தோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு மணித்துளியும் நாம் செத்து மடிந்து கொண்டிருப்போம். அதுவும் கவலையோடு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால், அவன் உடல் ஒவ்வொரு பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக செத்து மடிந்து கொண்டிருக்கும். இறுதியாக அவன் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. கவலை, அச்சம், பயம். பிரியமான சகோதர சகோதரி, முதல் வாசகத்தில் நாத்தாம் இறைவாக்கினர் தாவீதை கண்டிக்கின்றார். தனது உடல் இச்சை, தனது பாவத்தினால், அவர் பலவீனத்தால் பாவம் செய்கின்றார். மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தினால் ஒரு உயிரையே அவர் எடுத்து விடுகின்றார். ஒரு மனிதனையே அவர் கொன்று விடுகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்வை அழித்து விடுகின்றார். ஒரு மனிதனுடைய இரத்தத்தை அவர் பார்க்கின்றார். எனவே அவர் எந்த அளவுக்கு அவர் அந்த பாவத்தில் மூழ்கி திளைத்து வாழ்ந்தார் என்று சொன்னால், ஒரு மனிதனையே இந்த உலகத்தை விட்டு அனுப்பி விடுகின்றார். எனவே நாத்தான் இறைவாக்கினர் ஒரு சிறிய நிகழ்வின் வழியாக அல்லது ஒரு கதையின் வழியாக அவருக்கு அதை சுட்டி காட்டுகின்றார். உடனடியாக தாவீதிடமிருந்து இந்த வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தன் பலவீனத்தை ஏற்றுக்கொள்கின்றார், தன் பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதற்காக ஒரு முறை தன் பலவீனத்தால் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு பாவத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் விட்டு அழுதவர் தாவீது அரசர். அவர் கண்ணீர் விட்டு அழுது அழுது அவருடைய முகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அப்படியே அந்த ஒரு விதமான அந்த தோற்றத்தில் மாற்றம் இருக்கும். இவர் நீரோடை போல அவர் கண்ணீர் விட்டு அழுது அழுது அந்த திருப்பாடல்களை எல்லாம் எழுதுகின்ற பொழுது, இசைக்கின்ற பொழுது, அவருடைய அந்த 2 பக்கம் முகத்தில் அந்த நீரோடை ஆறு போல அவருடைய அந்த முகத்தில் தோற்றம் மாறியது. ஏன் என்று சொன்னால், தான் பலவீனத்தால் ஒரு முறை செய்த அந்த பாவத்திற்காக ஒவ்வொரு முறையும் கடவுளிடத்தில் அழுது அழுது புலம்பி புலம்பி அவர் பாவத்திற்காக மன்னிப்பை வேண்டிக் கொண்டே இருந்தார். அப்படி என்று சொன்னால், அந்த பாவம், பலவீனம், அதனால் ஒரு உயிர்
அவர் இரத்தத்தை பார்க்கின்றார், வாழ்வை எடுத்து விடுகின்றார், ஒரு மனிதனை கொன்று விடுகின்றார், அவரை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிடுகின்றார். எனவே அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் தன் மனசாட்சி அவரை குத்தி கொண்டே இருந்து செத்து மடிந்து கொண்டே இருந்தாராம். தன் பாவத்தினால் அவர் செத்து மடிந்து கொண்டு நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், சீடர்கள் திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு படகில் பயணம் செய்கின்றார்கள். இயேசுவோடு இரவும் பகலும் பயணம் செய்தவர்கள், அவரோடு உண்டு உறங்கி அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அனைத்தையும் பார்த்தவர்கள். எனவே இந்த காற்று கடல் அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுது ஒரு பெருங்காற்று வீசுகின்றது, புயல் வீசுகின்றது. இயேசு இருக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. இயற்கையை படைத்த கடவுள், அண்ட சராசரங்களை உருவாக்கிய கடவுள், அந்த எல்லாவற்றின் மீது ஆற்றலும் சக்தியும் படைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசு தன்னோடு இருப்பதை அவர்கள் மறந்ததால் அச்சம், நடுக்கம், பயம், கவலை, இது போன்ற சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கும். இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் இயேசு என்னோடு இருக்கின்றார், இயேசு என்னை வழிநடத்துகின்றார், இயேசு என்னை வாழ வைக்கின்றார் என்பதை நாம் மறந்து அந்த அச்சத்தோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் கவலையோடும் வாழ்கின்ற பொழுது அந்த சீடர்களை போன்ற நாம் அச்சத்தினால், பயத்தினால், அந்த கவலையினால் செத்து மடிந்து கொண்டிருப்போம். நடைபிணமாக நாம் வாழ்வோம். முதல் வாசகம், பாவத்தினால் ஒரு மனிதன் நடைபிணமாக வாழ்ந்தார். இங்கு சீடர்கள் இயேசு அவரோடு இருந்தபோது, உடன் இருந்தபோது அந்த இயேசுவை மறந்து, இயேசுனுடைய பிரசன்னம் தங்களோடு இருக்கிறது, தங்களை வழிநடத்துகிறது என்பதை மறந்து அவர்கள் கவலையோடும் அச்சத்தோடும் நடைபிணமாக, அந்த பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்ததால் அவர்கள் நடைபிணமாக வாழ்ந்தார்கள். எனவே இவை இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று பாவம், நம்மிடத்தில் இருக்கின்ற பலவீனம். இன்னொரு புறம் நாம் கவலையோடு அச்சத்தோடு பயத்தோடு வாழ்வதை அகற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார், கடவுள் பார்த்து கொண்டு இருக்கின்றார். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு என்னோடு பயணம் செய்கின்றார், உடன் பயணம் செய்கின்றார். லூர்து அன்னை என்னுடைய வல்லமைமிக்க பரிந்துரையாக, லூர்து அன்னை என்னுடைய பாதுகாவலியாக இருக்கின்றார். எனவே எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய அன்னை நம்மோடு இருக்கின்றார்கள். அதுதான் லூர்து அன்னையினுடைய சிறப்பு. லூர்து அன்னையினுடைய தனித்துவம், லூர்து அன்னையினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த தாயிடம் நாம் வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நம்மை வாழ வைக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவர் தான் லூர்து அன்னை. அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக, நெருக்கடியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம், நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், குடும்பம் நரகமாக மாறிக்கொண்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இந்த தாயை நான் நம்பி வந்தால் கண்டிப்பாக இந்த லூர்து அன்னை நம்மை வாழ வைப்பார்கள். அதுதான் லூர்து அன்னையினுடைய தனித்துவம், சிறப்பு, மகத்துவம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இயேசு ஆண்டவர் இருக்கின்றார், லூர்து அன்னை இருக்கின்றார்கள். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் கவலை, அச்சம், பயம் வேண்டாம். ஆண்டவர் இயேசு நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். ஆம்.